ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான பேஸில் இருக்க ஒரு சூப்பரான ஸ்பீக்கரை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா டெசிகா அப்படின்ற கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. பாக்ஸில் வந்து எம்இசட் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோகோ இருந்துச்சு. இதனுடைய மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா LD30 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. என்னடா கீ செயின் கார்லாம் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா சும்மா ஒரு அழகுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கீழே வந்து ஒட்டி வச்சிருக்கேன், இல்லைனா அந்த மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா காமிப்பேன். சரி, ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். இது என்னடா சைடில் சுவிட்ச் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். இதை நானாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்கேன். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டேன் ஒரு ஸ்பீக்கரை பற்றி. அது அப்போதைக்கு சூப்பராக இருந்துச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை விட இது ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போடுறேன். ஸோ இதை 4 பேர் வாங்கினீங்க அப்படின்னா அவங்களும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. யாருன்னா இந்த ஸ்பீக்கரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, சும்மாலாம் வந்து நான் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்பீக்கரு வேற லெவலில் இருக்குது. நல்ல கிளாரிட்டி, நல்ல ஆடியோ இருக்குது, நல்ல சவுண்டு இருக்குது. இதில் குறைன்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் குறை அப்படின்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா இதை ஆன் பண்ணும்போது அவங்களுடைய பிராண்டோட சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா லவுடாக வருது. எனக்கு வந்து அது ஒன்று தாங்க இதில் பிரச்சனையே. மற்றபடி இந்த ஸ்பீக்கரில் வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்பீக்கரு. நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி கடையில் இதை ஆன் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு தெரியும். கனெக்ட் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க. இந்த சுவிட்ச் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பீக்கரோட ஒரு வயரை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இந்த ஸ்பீக்கரை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது எவ்வளோ சவுண்டு வருது அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ வந்து இது நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்பீக்கரை வந்து ஆன் பண்ணுறேன். Welcome to Tessica Music World. Bluetooth device is ready to connect. இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சுவிட்சை வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் ஏன் இந்த சுவிட்சை வச்சிருக்கேன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சவுண்டுக்காக தாங்க கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நான் போய் எங்கே ஸ்பீக்கர் எடுத்து ஆன் பண்ணாலும் சுற்றி இருக்கவங்களாம் என்ன தான் பார்க்குறாங்க. ஏதோ ஒன்று சவுண்ட் வந்து லவுடாக வந்து கத்துது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தோணுது. எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. அந்த ஒரு ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை கழட்டி அந்த ஸ்பீக்கரோட கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த சுவிட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டேன். லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ளூ கலர் லைட்டு. ஆனால் சவுண்டே வந்து வராது. என்னுடைய டிவைஸில் நான் கனெக்ட் பண்ணிட்ட பிறகு சாங்கை ப்ளே பண்ணும்போது இந்த பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்பீக்கரோட லைன் கனெக்ட் ஆகிடும். அப்போ நான் வைக்கிற அந்த பாட்டு மட்டும்தான் வந்து ப்ளே ஆகும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த வெல்கம் டு டெசிகா மியூசிக் வேர்ல்டு அப்படின்ற அந்த விளம்பரம் மாதிரி இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வராது. அதுக்காக தான் இந்த இதை நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோடு, ஸ்பீக்கர் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாஸ் பண்ணுறது, நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும்போது பாஸ் பண்ணிக்கலாம். மோடில் வந்து நமக்கு ஆக்சுவலாக என்னென்ன இருக்குமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பேக் சைட் பார்த்தோம்னா யூஎஸ்பியில் நீங்கள் வந்து பென்ட்ரைவ் போட்டு பாட்டு கேட்டுக்கலாம். கீழே மெமரி கார்டு போட்டு பாட்டு கேட்டுக்கலாம். இதில் வந்து நமக்கு சார்ஜ் போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பீக்கரில் வேறு எதுவும் கிடையாது. இது வந்து சும்மா கீ செயின் மாட்டுறதுக்கு இல்லை ஸ்பீக்கர் எங்கேயாச்சும் மாட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு லுக்கு கிரியேட் பண்ணுறதுக்காக நான் சும்மா கார் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த ஸ்பீக்கர் வாங்கிட்டு கொஞ்ச நாள் நல்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்தேன். அடிக்கடி இந்த சவுண்ட் வர்றதுனால எனக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. என்னால் இந்த ஸ்பீக்கரை யூஸ் பண்ணதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மைண்டே தோணலை. அதுக்கப்புறமேட்டு சரி இந்த சுவிட்சை நம்ம வைக்கலாம் அப்படின்னு இந்த சுவிட்சை வச்சுட்டதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக இது கேட்டுகிட்டே இருக்கேன். ஏன்னா நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்ம இல்லை அப்படின்னா நமக்கு வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கேட்க தோணும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஆன் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணும்போது சவுண்ட் வராது, ஆன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துச்சு. இப்போ அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாததுனால நமக்கு நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். இந்த ஸ்பீக்கரை பற்றி இவ்வளோ நேரம் பேசுறது எனக்கு தெரிஞ்சு ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது. நீங்கள் சாங்ஸ்லாம் டைம் கேட்டிங்க அப்படின்னா ஒரு 2 hours 3 hours வந்து பார்த்தீங்கன்னா வருது. இதில் நான் இன்னொரு வேலையாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உள்ளே இருக்க பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு நல்லா ஒரிஜினல் கம்பெனி பேட்டரி வாங்கி போட்டிருக்கேன். அதனால எனக்கு ப்ளேபேக் டைம் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஏன்னா அவங்க கொடுக்குற பேட்டரி வந்து எப்படி இருக்குன்னு கழட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கி இன்னும் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியான பேட்டரியாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்கேன். மற்றபடி இந்த ஸ்பீக்கர் நீங்கள் நார்மலாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மற்ற பிராண்டு ஸ்பீக்கர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரியல. நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இதுதான். ஏன்னா யூஸ் பண்ணாமல் பெஸ்ட்டாக கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 200லேருந்து ஒரு 250 ரூபாய்க்குள்ளே ஒரு நல்ல ஸ்பீக்கரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஸ்பீக்கரை வாங்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஒன்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். வாங்குறதுக்கு முன்னாடி கடையில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு பேஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ண வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.